Hi students, welcome to BIMI Max 10th Standard Max 3rd chapter exercise 3.4 second sum. Find the excluded values if any of the following expressions. இப்போ excluded valuesனு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இப்போ இந்த denominator எடுத்தோம்னா இது வந்து ஜீரோன்னு வரக்கூடாது. இப்போ ஜீரோன்னு வந்துச்சுன்னா டோட்டலாகவே இது ஃபுல்லாகவே வேல்யூ இல்லாமல் போயிடும். ஸோ நம்ம இங்கே இந்த ஒய்க்கு பதில் இப்போ இதை வந்து ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணோம்னா இப்போ y ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 வந்துடும். அப்போ இங்கே ப்ளஸ் 25ன்னு போட்டோம்னா இங்கே ப்ளஸ் 25 மைனஸ் 25 ஜீரோன்னு வந்துடும். அப்போ அந்த 25ங்கிறது தான் வந்து எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. அப்போ அந்த ப்ளஸ் 25ங்கிறது எடுக்கக்கூடாது. அதுதான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. இப்போ ஃபஸ்ட் சப்டிவிஷன் y ஸ்கொயர் மைனஸ் 25ன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது இதில் வந்து நம்ம இதுக்கு y ஸ்கொயர் மைனஸ் 25னா இது இந்த a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். அப்போ அது வந்து a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. அப்போ இங்கே இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இப்போ a வந்து y, b வந்து 5. இப்போ y ப்ளஸ் 5 இன்ட்டு y மைனஸ் 5. இப்போ இதில் y ப்ளஸ் 5 இன்ட்டு y மைனஸ் 5 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ y ஈக்குவல் டு இங்கே ப்ளஸ் 5னா இங்கே வந்து y ஈக்குவல் டு மைனஸ் 5ன்னு வந்துடும். அதே மாதிரி y மைனஸ் 5னா இங்கே y ஈக்குவல் டு 5 இருக்கும். இப்போ ஒய்யோட வேல்யூ மைனஸ் 5, y ஈக்குவல் டு 5. அப்போ இந்த ரெண்டு வேல்யூ தான் நம்ம வந்து எடுக்கக்கூடாது. இப்போ இங்கே மைனஸ் 5ன்னு போட்டோம்னா இது 0 ஆயிரும். அதே மாதிரி இங்கே ப்ளஸ் 5ன்னு போட்டோம்னா இந்த டேர்ம் 0 ஆயிரும். ஸோ நம்ம எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸுங்கிறது அதுதான். y ஈக்குவல் டு மைனஸ் 5 அண்ட் y ஈக்குவல் டு 5. ஒன் பை டி ஸ்கொயர் மைனஸ் 5t ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 1 பை இதுக்கு ஃபேக்டர் இந்த மாதிரி 3 டேர்ம் வந்ததுனால இது வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிடணும். அப்போ 6 மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 5ன்னு வரணும். அப்போ 3யும் 2வும் எடுத்துக்கலாம். ப்ளஸ் 3 இன்ட்டு மைனஸ் 2 வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 2s are 6. சரி, ரெண்டுமே மைனஸ் 3 மைனஸ் 2. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 6 வந்துடும். ஆட் பண்ணோம்னா சேம் சைன், அதனால் ஆட் பண்ணி அதே சைன் போடுவோம். இப்போ 3 ப்ளஸ் 2 5. அப்போ எக்ஸ் மைனஸ் 3ன்னு ஒரு டேர்ம், டி மைனஸ் 3 அண்ட் டி மைனஸ் 2. இப்போ டி ஈக்குவல் டு 3 அண்ட் டி மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ டி வந்து டி மைனஸ் 3 0னா டி ஈக்குவல் டு 3, டி மைனஸ் 2 ஈக்குவல் டு 0னா டி ஈக்குவல் டு 2. Next, third subdivision, x square plus 6x plus 8 divided by x square plus x minus 2. இப்போ இதையும் ஃபேக்டரைஸ் பண்ணிடணும். இதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டுக்கு இங்கே 8 மல்டிப்ளை பண்ணால் 8 வரணும், ஆட் பண்ணால் 6 வரணும். அப்போ இதுக்கு 4 2s are 8. இப்போ 4 ப்ளஸ் 2 6ன்னு வந்துடும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4ன்னு ஒரு டேர்ம், அது எக்ஸ் ப்ளஸ் 2ங்கிறது இன்னொரு டேர்ம். அதே மாதிரி இங்கே மைனஸ் 2 இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2 வரணும், ஆட் பண்ணால் ப்ளஸ் 1 வரணும். அப்போ 2 1 is 2. 1 ப்ளஸ்ஸு 1 மைனஸாக இருக்கணும். அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா 1ன்னு கிடச்சிரும். மல்டிப்ளை பண்ணோம்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 இன்ட்டு 1 வந்து 2ன்னு கிடச்சிரும். மைனஸ் 2ன்னு வந்துடும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு ஒரு டேர்ம், எக்ஸ் மைனஸ் 1 ஒரு டேர்ம். அப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே எக்ஸ் மைனஸ் 1 மட்டும் இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் ஆர் மைனஸ் 2, மைனஸ் 1. எக்ஸ் ப்ளஸ் 2 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் 1 மட்டும்தான் இருக்குது. இப்போ மைனஸ் 2 வராது, 1 மட்டும்தான் வரும். 1 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன், எக்ஸ் கியூப் மைனஸ் 27 டிவைடட் பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x. எக்ஸ் கியூப் மைனஸ் இந்த 27ங்கிறது வந்து 3 கியூப், 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 வந்து 27. அப்போ இதையும் 27 வந்து 3 கியூப்னு எழுதிக்கிறோம். இங்கே இதை வந்து ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் வந்து இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கே கான்ஸ்டன்ட் இருந்தால் தான் ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த லோயஸ்ட் டேர்ம் எது இருக்குதோ அதை நம்ம வந்து காமனாக வெளியே எடுத்துக்கணும். அப்போ எக்ஸ் மட்டும் வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர்
ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 6ன்னு வந்துடும். இப்போ இதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். மைனஸ் 6னா 3 மைனஸ் 2, 3 2 சார் 6. அப்போ இங்கே மைனஸ் 6 வந்துருச்சு. ஆட் பண்ணால் 1 வரணும். அப்போ 3ல் 2 போச்சுன்னா 1. இங்கே பெரிய நம்பருக்கு முன்னாடி ப்ளஸ் சைன் இருக்கனால ப்ளஸ் 1 வந்துச்சு. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு ஒரு டேர்ம், எக்ஸ் மைனஸ் 2ன்னு ஒரு டேர்ம். இப்போ இதை வந்து இந்த எக்ஸ் கியூப் மைனஸ் 27ங்கிறது வந்து ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்மில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இப்போ ஏ மைனஸ் இதுக்கு எக்ஸ்பேன்ஷன் வந்து ஏ மைனஸ் பி இன்ட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ இங்கே வந்து ஏ வந்து எக்ஸு, பி வந்து 3. இது பி கியூப் தான், அதனால் பி வந்து வெறும் 3 மட்டும்தான். அதே மாதிரி இது ஏ கியூப், ஏ வந்து வெறும் எக்ஸ் மட்டும்தான். அப்போ எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு இங்கே ஏக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் பிக்கு பதிலாக 3. இது பி ஸ்கொயர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ வந்து 3, பி வந்து எக்ஸ், அப்போ 3x ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து 3 ஸ்கொயர் வந்து 9 டிவைடட் பை இங்கே நம்ம இதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கிறோம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. இது வந்து எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 9 டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு இங்கே இதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கிறோம். எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ இது வந்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. டினாமினேட்டர் தான் 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். அப்போ இங்கே எக்ஸ்னு ஒரு டேர்ம் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு ஒன்று இருக்குது, எக்ஸ் மைனஸ் 2ன்னு இருக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஒரு டேர்ம். அப்போ இதில் வந்து எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு 2. அப்போ இதெல்லாம் தான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ். இந்த வேல்யூஸ் எல்லாம் போட்டோம்னா இங்கே நமக்கு 0ன்னு வந்துடும். அதனால் இதையெல்லாம் நம்ம போடக்கூடாது. அதுதான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய்.